ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, பால் சேர்த்து பிரியாணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் கடையை அடைச்சிட்டு ஹோட்டல் நடத்தணும் அப்படிங்கிறத அந்த ரெசிபிஸ் நிறைய போட்டிருப்பேன். நீங்கள் தள்ளுவண்டி கடை வைக்கணும், புதுசாக ஒரு ஹோட்டல் வைக்கணும், யார் சப்போர்ட்டும் இல்லாமல் ரெசிபிலாம் வேணும்னா நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட்டில் இன்ஜினியர் மளிகை கடை ஹோட்டல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நாங்கள் ஹோட்டல் என்னென்ன பண்ணமோ அதை அப்படியே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் புரோட்டா போடுறது, அப்புறம் இட்லிக்கு மாவு அரைக்கிறது, சாம்பார் வைக்கிறது நிறைய பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் முக்கியமானதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பால் சேர்த்து பிரியாணி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் சேர்த்து பிரியாணி பண்ணுறதுல என்ன புதுசாக பால்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பால் சேர்த்து பிரியாணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். சரிங்களா? யாருக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டா மேலே வருது, இல்லைனா எனக்கு பிரியாணி சாப்பிட்றது நான் இதனால் விட்டுட்டேன் அப்படிலாம் சொல்கிறவங்க பால் சேர்க்குற பிரியாணி சாப்பிட்லாம். பர்டிகுலராக சொல்ல போனால் நிறைய வீட்டில் பாட்டி தாத்தா பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிரியாணி பாட்டி தாத்தாவும் சாப்பிடலாம். சரிங்களா? பெரும்பாலும் ஹோட்டலில் பால் சேர்த்து பண்ணுற பிரியாணி கட்டுப்படி ஆகாது, பண்ண மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமர் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வயிறு நிரம்பாது, நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பிரியாணி நம்ம நிறைய சாப்பிடலாம், ஃப்ளேவர் எதுவுமே மாற்றாது, டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்கள் பால் சேர்த்து பிரியாணி நீங்கள் சாப்பிடலை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. சரிங்களா? எப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னா, நீங்கள் ஒரு சில கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட மாதிரியே இல்லையே, பிரியாணி செம டாப்பாக இருக்குன்னு சொன்னீங்களா, அதுதான் பால் சேர்த்த பிரியாணி. பால் சேர்த்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு உப்பாது, உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் இருக்காது, சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாலே வயிறு அப்படி ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். அதுதான் பால் சேர்த்த பிரியாணி. சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை லைவாக சொல்லி தர போகிறேன். நீங்களும் இனி உங்கள் வீட்டில் பால் சேர்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஜீரண பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அளவு எல்லாமே கொடுத்துருந்தேன், நீங்கள் கிளியராக பண்ணுங்கள். பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க 1க்கு 2 டைம் பண்ணுங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக வந்துடும். பிஸ்னஸ் ரீதியாக சூப்பராக நம்ம பிரியாணியும் கொண்டு போயிடலாம். சரிங்களா? பட்டை 2 கிராம், 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 மராத்தி பூக்கு, இந்த ரேஷியோவில் போட்டுட்டோம். இப்போ லைட்டாக நம்ம இது வதங்கின உடனே பல்லாரி சேர்க்க போகிறோம். சரிங்களா? பல்லாரி ஒரு போல கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி கரெக்டாக ஒரு 300 கிராம். சரிங்களா? 300 கிராம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்க தட்டியும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப்பில் நான் உங்களுக்கு அளவு தண்ணி எடுத்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? அளவு தண்ணி எடுத்த தண்ணி தான் நம்ம கடைசி வரைக்கும் பிரியாணியில் சேர்ப்போம். இன்றைக்கி நம்ம 1க்கு 1 400 தண்ணி சேர்க்க போகிறோம். சரிங்களா? 1 லிட்டர் 200 ml தண்ணியாகவும் 200 ml பாலாகவும் சேர்க்க போகிறோம். நீங்கள் பண்ணுற பிரியாணிக்கு 1 கிலோவுக்கு 200 ml மாட்டுப்பால். சரிங்களா? பாக்கெட் பால், வீட்டு பால் எதுனாலும் சேர்த்துக்காங்க, பிரியாணி சூப்பராக வரும். இப்போ நம்ம அளக்க போகிறோம் தண்ணியை. என்றைக்குமே பிரியாணி பண்ணுறப்ப தண்ணியை ஃபஸ்ட்டே அளந்து வச்சுட்டா உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. சரிங்களா? இப்போ நான் 500 உலக்கு எடுத்திருக்கேன். 500 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி அளக்க போகிறேன். சரிங்களா? 1 லிட்டர் கணக்காயிரும். 1 2. சரிங்களா? இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணியும் அடுத்து நம்ம பால் அளக்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம தண்ணி அளந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பால் எடுக்க போகிறோம். சரிங்களா? பால் உங்களுக்கு என்ன பால்னாலும் எடுத்துக்கலாம். இது வீட்டு பால். நீங்கள் வீட்டு பால் எடுத்தாலும் சரி, பேக்கெட் பால் எடுத்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. அதாவது 400 ml, அதாவது விஷுவலாகவே ஒரு 200 ml நான் கண்ணால் பார்த்து தான் எடுத்திருக்கேன். 200 ml பால், பேலன்ஸ் ஒரு 200 ml அதுவும் கண்ணால் பார்த்து தண்ணி சேர்க்குறேன். சரிங்களா? நம்ம 1 400ல, அதனால் நம்ம எந்த குழப்பமும் இல்லாமல் 1 லிட்டரும் 400 ml. சரிங்களா? இப்போ 200 ml பாலும் 200 ml தண்ணியும் சேர்த்தாச்சு. இதையும் ஊற்றி எடுத்துட வேண்டியதான். ரைட். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் முடிஞ்சு இப்போ நம்ம பிரியாணியை ஃப்ரீயாக பண்ணலாம். 1 லிட்டருக்கு 200 ml பால், கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் பிரச்சனை இல்லை, பயப்படாங்க. ரைட். இப்போ நம்ம பால் அளந்து எடுத்துட்டோம். இப்போ முடியை திறந்து இது 2 பெரட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர தட்டியும் வெயிட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பல்லாரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கரெக்டாக 10 கிராம் மிளகாப்பொடி. சரிங்களா? சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். என்ன பிராண்டோ உங்களுக்கு தேவையான பிராண்டை நீங்கள் சேர்த்துக்காங்க. சரிங்களா? 10 கிராம் சேர்த்துட்டு அதையும் அப்படி லைட்டாக வதக்கும் போச்சில் இதுதான் நம்ம பிரியாணியோட ஒரிஜினல் கலர். சரிங்களா? ஒரிஜினல் கலர் வந்துடும். இந்த கலர் தான் கடைசி வரை மெயின்டைன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் 1 கிலோவுக்கு 5 பச்சை மிளகா வெட்டி போட்டுருங்க. சரிங்களா? நான் வீட்டில் பண்ணுறதுனால மறந்துட்டேன், பின்னாடி சேர்த்தேன். அதனால் இந்த டைமில் ஒரு 5 பச்சை மிளகா வெட்டி போட்டுருங்க. ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பூண்டு சேர்க்க போகிறோம். சரிங்களா? 100 கிராம் தொளி உடைச்ச பூண்டு நல்லா மையாக அரைச்சி சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டை கண்டிப்பாக தொளி உடச்சி தான் அரைக்கணும். சரிங்களா? இந்த மேலே வருது சாப்பிட்டான்னு சொல்கிறீங்களா, அந்த பிரச்சனை எல்லாமே இந்த பூண்டு தொழிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் பூண்டை கண்டிப்பாக தொளி உடச்சி தான் அரைக்கணும். சரி, நல்லா மையாக அரைச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டு நல்லா வெந்து வந்துட்டு. சரிங்களா? இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி கரெக்டாக 1/4 கிலோ. சரிங்களா? 250 கிராம் நல்லா ஒரே சைஸில் வெட்டி நம்ம அதை வதக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒன்றா சேர்க்கும் போது நான் அது அடுத்து இதை சேர்ப்போம், இதை அதை சேர்ப்போங்கிற எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியலைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சரிங்களா? இப்போ பூண்டு போட்டு அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் அந்த டைமு. ஒன்று ஒன்றா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர
கரெக்டாக எல்லாமே வெந்துட்டு சரிங்களா. இப்போ வந்து தக்காளியிலேருந்து என்ன பிரிஞ்சு வருதுங்களா. இப்போ தக்காளி வந்துட்டு நம்ம அடுத்து வந்து இஞ்சி சேர்க்க போகிறோம் சரிங்களா. அதுதான் அந்த சீக்ரெட்டு. ஒன்று ஒன்றா நம்ம லைனாக தட்டிகிட்டே போயிடக்கூடாது. வேகாமல் ஒன்று ஒன்றா தட்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டியும் வெயிட் பண்ணி வதக்கி வதக்கி பண்ணுங்கள். பிரியாணி செம்ம டாப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பூண்டையும் இஞ்சியும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூண்டும் இஞ்சி ஒரு பாத்திரத்தில் வச்சிரும்ல, அந்த பாத்திரத்தை அலசி உள்ளே ஊற்ற போகிறோம். இந்த தண்ணியுமே அளந்து வச்சிருக்க தண்ணியில தான் எடுத்து ஊற்றுறேன் சரிங்களா. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கிடணும். நீங்கள் அங்கங்கே இருந்து தண்ணி எடுத்து ஊற்றுனா பிரியாணி வந்து எதிர்பார்த்த ஃபினிஷிங் வராது சரிங்களா. அதனால் கண்டிப்பாக அந்த தண்ணியில தான் எடுத்து நம்ம சேர்க்குறோம். அந்த தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்தி நம்ம நல்லா உள்ளே கிண்டுறப்போ வந்து இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரும் சரிங்களா. அப்படின்னா அது வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ என்ன பிரிஞ்சு வந்துட்டா இப்போ நம்ம இஞ்சியும் வந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மல்லி புதினா சேர்க்க போகிறோம் சரிங்களா. மல்லி புதினா எவ்வளோ சேர்க்க போகிறோம்னா 1 கிலோவுக்கு மல்லி 50 கிராம் புதினா 50 கிராம் சரிங்களா. அப்படியே சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்க தட்டியும் நல்லா கிண்டி விடுறோம். இதுவும் நல்லா வதட்டி வெயிட் பண்ணுறோம். மல்லி புதினா நம்ம கண்டினியூஸாக நல்லா பெரட்டி விட்றப்ப வந்து அதுவும் நல்லா வெந்துடும். இதுலேருந்து எண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்களா, சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போவும் நம்ம மல்லி புதினா வந்து நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தயிர் சேர்க்க போகிறோம் சரிங்களா. தயிர் வந்து கரெக்டாக ஒரு 100 ml சரிங்களா. வீட்டு தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன். 100 ml தயிர் அப்படியே சேர்த்து நல்லா இதை நல்லா பெரட்டும் போச்சில் தயிர் வந்து நல்லா உள்ள மிக்ஸ் ஆயிரும். இப்போ தயிர் நல்லா நம்ம கிண்ட போச்சில் தயிர் வந்து நல்லா வெந்துடும். தயிர் வந்து அதே மாதிரி என்ன பிரிச்சு நல்லா பபுள்ஸ் வரும் போச்சில் இப்போ நம்ம வந்து 20 கிராம் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலாங்கிறது ஒன்றுமே கிடையாது. எனி பிராண்ட் கரம் மசாலா சேருங்க. சக்தி கரம் மசாலா நான் 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனா ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பட்டை 3 சேர்த்து ஒரு 20 கிராம் கணக்கு பண்ணி அரைச்சி போடுங்க. டேஸ்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பிரியாணி மசாலா தான் பிரியாணியோட டேஸ்ட்டை கொண்டு வருதுன்னு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. நீங்கள் கரெக்டாக பிரியாணி செய்கிற பக்குவமும் நீங்கள் சேர்க்குற பிரியாணி மசாலாவில் மல்லிப்பொடி அதிகமாக சேர்ந்துருக்கக்கூடாது சரிங்களா. அப்படி சேர்ந்தாலும் பிரியாணி சொதப்பிடும், அந்த டேஸ்ட்டு போயிடும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம அளவு தண்ணியிலேயே மசாலா நல்லா வந்து வரும் பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் கரண்டி வச்சு நல்லா அடியில் வந்து பிரட்டி விட்டுறணும் சரிங்களா. கிண்டுறது வந்து பிரியாணியில் மெயின். அந்த டைம் பார்த்து நல்லா அடியில் பட்டிருக்கிறதெல்லாம் நல்லா பிரட்டி விட்டா கடைசியில் நீங்கள் தம் போட்டு பிரியாணி ஃபினிஷ் பண்ண பட்சத்தில் ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகாது. அந்தளவு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறோம் சரிங்களா. மீடியம் சைஸ் லெமன் 1. கொட்டை இந்த மாதிரி கை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தா கொட்டை வந்து பிரியாணிக்குள்ளே சேராது. இப்படி லைட்டாக லெமன் சேர்த்துட்டு ஒரு பிரட்டிட்டு மசாலா வேகிறதுக்கு லைட்டாக மூடி போட்டு மூடி வைக்கணும் சரிங்களா. லைட்டாக மூடி வச்சுன்னா அந்த மசாலா வந்து திரும்ப எண்ணெய் வந்து மேலே மிதக்கும். இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் சரிங்களா. உப்பு வந்து நான் யார்கிட்டையும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 1 கிலோவுக்கு 40 கிராம் சரிங்களா. ஒரு குத்து கையில் நீங்கள் அள்ளி போட்டால் 40 கிராம் பிராண்டட் சால்ட்டில் வரும். புதுசாக கையளவு எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம் சரிங்களா. சிக்கன் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி கழுவி வச்சுருக்கணும். ஈரெல்லாம் எதுவும் சேர்த்துருக்கக்கூடாது சரிங்களா. சிக்கன் கழுவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிக்கன் கழுவுறதில் கோட்டை விட்டாலும் பிரியாணி டேஸ்ட்டு போயிடும். அதனால் சிக்கன் வந்து நீங்கள் நல்லா கழுவணும் சரிங்களா. கண்ணாடி மாதிரி கழுவி சூப்பராக எடுத்துருக்கு இந்த மாதிரி எடுக்கணும் சரி ஓகேயா. அந்த மாதிரி சிக்கன் போட்ட பிறகு அப்படி நேக்காக அப்படியே பரட்டணும் கரண்டி வச்சு சரிங்களா. மசாலா லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படி பரட்டி விட்டால் சிக்கன் ஃப்ளோட் ஆனால் அந்த உப்பு மசாலா எல்லாமே சிக்கனில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கனை போட்டுட்டு அப்படி லைட்டாக அந்த கிரேவியெல்லாம் மிக்ஸ் ஆகி வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷமே போதும். சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் சரிங்களா. அப்புறம் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தால அளவு தண்ணியை அதில் ஊற்றி நம்ம லைஸாக நல்லா அடியில் எதுவும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து பரட்டிடணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சா போதும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வரும் சரிங்களா. அதுதான் ப்ராசஸ். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் முதல்ல போடக்கூடிய மிளகா மிஸ் ஆகிட்டோம்ல, அது இப்போ போடுறேன் சரிங்களா. வெங்காயம் வதங்கின உடனே மிளகா போட்டுருங்க. நான் வந்து மிஸ் ஆகிட்டதுனால இப்போ வந்து மிளகா போட்டிருக்கேன். அடியில் பிடிச்சிருக்காங்கிறத ஒரு டைம் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கரண்டி வச்சு பார்த்துக்கிடணும். இப்போ நமக்கு இது நல்லா கொதிச்சு வரும் சரிங்களா. கொதிச்சு வந்த உடனே என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பால் சேர்க்க போகிறோம் சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டே அளந்து எடுத்தோம்ல 200 ml பாலும் 200 ml தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சோம்ல, அந்த பாலை அப்படியே இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கொதிக்க விட போகிறோம் சரிங்களா. பால் சேர்க்கறதுனால மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஃப்ளேவர் சேஞ்சோ எந்த விதமான இதுவுமே இருக்காது சரிங்களா. டேஸ்ட்டு தான் பிரியாணியில் கூடும். அதனால் நீங்கள் அதை பயப்படவே வேண்டாம். தைரியமாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம பால் சேர்த்து மூடி வச்சிட்டோம். ஃபைனலாக தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அடி பிடிச்சிருக்கான்னு ஒரு கிண்டு சரிங்களா. ஒரு பிரட்டிட்டு இப்போ நம்ம வந்து யூனிட்டி பாஸ்மதி எடுக்க போகிறோம். அரிசி வந்து எப்போவுமே நல்லா ரிச்சான அரிசியாக எடுங்க. யூனிட்டி பாஸ்மதி இல்லை அதுக்கும் மேலே உள்ள ரேஞ்சாக எடுங்க. அதுதான் உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. அந்த ஃப்ளேவர் அதில் தான் வரும் சரிங்களா. நேச்சுரலான பிரியாணி ஃப்ளேவர் வந்து அந்த யூனிட்டி பாஸ்மதியில் தான் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா தண்ணி வடித்து
ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறின பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறோம். அரிசி ஊறும் போச்சுலையும் உள்ள தண்ணி இருக்கக்கூடாது சரிங்களா. அப்படிங்கும் போதுலையும் பிரியாணியோட ஃபினிஷிங் வந்து மாறும் சரிங்களா. அதனால் அந்த விஷயத்தையும் கவனமாக வைக்கணும். அதே மாதிரி அரிசி போட்டு முடித்த உடனே கரண்டியை நேக்காக தான் ஹேண்டில் பண்ணுவோம் சரிங்களா. அரிசி உடையாத மாதிரி அப்படி பூ போல் அப்படி பரட்டி விட்டுட்டு அடி பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிரியாணியில் முக்கியமாக எப்போ அடி பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பிரியாணி பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்கிறத நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பிரியாணி வந்து ஒட்டிக்கிடும் சரிங்களா. இப்போ நான் வந்து கரண்டி போட்டு எப்படி பரட்டுறதான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடியில் போட்டு அப்படி பரட்டி விட்டா உங்களுக்கு வந்து ஒட்டி இருக்கிறது வந்து சப்போஸ் அடி பிடிச்சிருந்தா அது வந்து அப்படி பரண்டு தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அடி பிடிக்காது சரிங்களா. இப்போ வந்து தேவையான உப்பு எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. கரெக்டாக இருக்கும், எதுவுமே போடுற மாதிரி வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சரிங்களா. சைடில் ஓடி புகையாக வரும் வெளியே, ஒரு 5 நிமிஷமே போதும், 5லேருந்து 10 நிமிஷம் சரிங்களா. அப்படிங்கும் பட்சத்தில் எல்லா பக்கமும் கொதிக்கும், அரிசி வந்து வெந்து வரும் சரிங்களா. ஸ்டேஜ் மாறும். இப்போவும் நீங்கள் அடியில் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி கரண்டி வச்சு அப்படி கிளறி விட்டுறணும். அதே மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி டைமில் பார்த்து உங்களுக்குள்ளே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பத்துமா பத்தாது அப்படிங்கிற நினைக்கக்கூடாது. கரெக்டாக 1க்கு 1.5, 1க்கு 1 300, 1 400 எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் எந்த பயமும் இருக்கக்கூடாது சரிங்களா. இப்போ வந்து நம்ம அடியில் நல்லா பரட்டி விட்டோம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணோம், தம் போட போகிறோம் சரிங்களா. தம் போட முன்னாடி இப்படி ஒரு செக் பண்ணிக்கோங்க, அடி எதுவும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரிசி போட்ட பிறகு ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிடணும் சரிங்களா. மீடியமாக தான் வைக்கணும். கபன்னு வச்சா வேகம், அடி பிடிக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து தம் போடுறோம் சரிங்களா. தம்முக்கு கீழேருந்து விறகு கட்டை எடுத்து மேலே போடுறோம். கீழே இருக்கிற விறகு ஃபுல்லாக வெளியில் நகட்டுறோம் சரிங்களா. ரிங் கட்டுறது ஏற்கனவே இந்த 15 கிலோ பிரியாணியில் சொல்லி கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்துக்காங்க. இப்போ நம்ம வந்து தம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழித்து பிரியாணி திறக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிட்டு சரிங்களா. இப்போ நம்ம வந்து தம் திறக்க போகிறோம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சூப்பரான பால் பிரியாணி ரெடி சரிங்களா. பிரியாணி வந்து என்றைக்கும் நீங்கள் பண்ணுறப்போ மிஸ்ஸே ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போஸ் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்க போகிறீங்க, ஏதாவது கடை வைக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா மிஸ்ஸே ஆகக்கூடாது சரிங்களா. அது தட்டியும் நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு தான் நீங்கள் இந்த கடை வைக்கிறீங்களோ எதுக்குமோ போகணும் பார்த்தீங்களா. இப்போ அடியில் எப்படி எடுத்து பார்த்துக்கிடணும், தண்ணி இருக்கா, தண்ணி இல்லை, ரைட்டு. பிரியாணி ரெடி ஆகிட்டு ஒரு டாப் கிளாஸான பால் பிரியாணி ரெடி சரிங்களா. யாருனாலும் சாப்பிடலாம், தைரியமாக சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் வராது இந்த பிரியாணியில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து அப்படி கல்யாணி விட்டு பிரியாணி நல்லா உதிரியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பிரியாணி பண்ணுறவங்கன்னா இந்த மாதிரி பால் பிரியாணி பண்ணி பாருங்கள். சாப்பாடு எது அதிகமாக காலியாகுது அப்படிங்கிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும் சரிங்களா. நான் சொல்கிறத விட நீங்கள் ரியலாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் ஹோட்டல் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.